ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நீங்க ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. சேம் as ஒரு பில்லு ஜென்ரேட் பண்ணிக்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் அது இன்வாய்ஸா இருக்கலாம் இல்ல பில்லா இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஆனா வந்து அந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து எனக்கு வந்து இல்ல, நான் இந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து 3 அப்படின்ற இன்வாய்ஸ் நம்பர்ல வந்திருக்கணும். எனக்கு வந்து தப்பான இன்வாய்ஸ் நம்பர்ல வந்திருக்கு. அந்த இன்வாய்ஸ் நம்பர் அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓடோல அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இப்போ சேல்ஸ்லயும் ரெண்டு இன்வாய்ஸ் போட்டிருக்கேன். சேமஸ் வந்து நான் வெண்டார்ல எதுவும் கிரியேட் பண்ணல, ஒரு சேல்ஸ்ல இருக்கிறதே வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரெண்டு இன்வாய்ஸ் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து மூணாவதா ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். இப்போ வந்து இதுல வந்து ரிச்சல் பிங்க் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ சர்வீஸ் சார்ஜஸே நான் கிரியேட் பண்றேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த இன்வாய்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிற இன்வாய்ஸ் நம்பர்ல வந்துருச்சு. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து 4 அப்படிங்கிற இன்வாய்ஸ் நம்பர்ல தான் வரணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு சினாரியோல உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து இந்த நம்பர்ல தான் வேணும் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கும் இல்லையா? அந்த சினாரியோக்கு இதை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து இதுல கான்ஃபிகரேஷன்ல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப்பர் மோட வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்க இருந்து போலாம், செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஸோ இதுல வந்து ஆக்டிவேட் டெவலப்பர் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு டேட்டாபேஸோட நேம் வந்து இங்க உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்க வந்து உங்களோட டேட்டாபேஸோட நேம் தெரியும். ஸோ இதுதான் வந்து டெவலப்பர் மோட் எனேபிள் ஆனதுக்கான மீனிங். ஸோ இப்போ நான் அக்கௌண்டிங்குள்ள போய்க்கிறேன். இப்போ சேல்ஸ்குள்ள போய்க்கிறேன். இந்த 3ஆம் நம்பர் இன்வாய்ஸை வந்து எனக்கு 4ஆம் நம்பர் இன்வாய்ஸா மாற்றணும். ஸோ இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இங்க ரீசீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்க இன்வாய்ஸோட நியூ சீக்வன்ஸ், ஃபர்ஸ்ட் நியூ சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து இப்போ நான் 4 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆனா இங்க வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல தான் காமிக்கும், ஏன்னா நம்ம வந்து ஒரு நடுவுல ஒரு இன்வாய்ஸ் நம்பரை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோல இது யூஸ் ஆகாது. பட் நீங்க வேற ஏதாவது சினாரியோல வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல வந்து நீங்க இந்த இன்வாய்ஸ் நம்பரோடத வந்து நீங்க மாத்திக்கலாம். இதுவும் ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் 2526 001 அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும். இப்ப வந்து எங்க விவி இன்ஃபோடெக் பொறுத்த அளவுக்கு விவி அப்படின்ற மாதிரி நேம்ல வந்து வரணும் அப்படின்ற சினாரியோலையும் நீங்க அதுக்கும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஒரு இன்வாய்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ ரீசீக்வன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு முன்னாடி விவி ஸ்லாஷ் இன்வாய்ஸ் 2526 001 அப்படின்ற மாதிரி வேணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது ஒன்னாம் நம்பர் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது வேற சீக்வன்ஸ், பேலன்ஸ் ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கனால இது ரெண்டும் ரெட் கலர் காட்டுது. ஸோ நான் இதையும் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ இது வந்து ரீசீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க முன்னாடி வந்து விவி அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாம் நம்பரும் உங்களுக்கு கரெக்டான இதுல வந்துருச்சு. ஸோ இந்த 4ஆம் நம்பர் இன்வாய்ஸை வந்து நான் 3ஆம் நம்பர்னே மாத்திடுறேன். இப்போ ஆக்ஷன்ஸ் அப்படின்றதுல போயிட்டு ரீசீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இங்க வந்து விவி ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நான் 3ஆம் நம்பர்னே மாத்திடுறேன். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவி இன்வாய்ஸ் 2526 001 002 003. ஆனா நீங்க கேட்கலாம், இப்ப நான் வந்து எல்லா இன்வாய்ஸ்க்கும் நான் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஆக்ஷன்ஸ்ல கொடுத்து மாத்தணுமா அப்படின்னா நீட் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் போட்டோன்னே நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த இன்வாய்ஸ் வந்து நீங்க என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் வரும். இப்ப எனக்கு 4ஆம் நம்பர் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. நான் நியூ கொடுத்துக்கிறேன். நான் வேற ஒரு நேம்ல வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் லைன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதா, விவி இன்வாய்ஸ் 2526 004. ஸோ இதுக்கப்புறம் வர இன்வாய்ஸ் எல்லாமே நம்ம என்ன சீக்வன்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ண விட்டோமோ அதே சீக்வன்ஸ்ல வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து இன்வாய்ஸஸ்க்கு வந்து ரீசீக்வன்ஸ், அதாவது சீக்வன்ஸ் வந்து செட் பண்றது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வெண்டாருக்கும் சீக்வன்ஸ் செட் பண்ணலாம். அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டர், தென் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், இது எல்லாத்துக்கும் டிசி, ரெசிப்ட், இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து சீக்வன்ஸ் செட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.